ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரே பிள்ளை. நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ நம்ம பேசும்போது இந்த மாதிரி சொல்லுவோம், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் அன் ஒன்லி சைல்டு. ஐ எம் அன் ஒன்லி சைல்டு. நான் ஒரே பிள்ளை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். எனக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். நம்ம கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, I have 2 brothers. I have 2 brothers. எனக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். எனக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். எனக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள்? உங்கள் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள்? நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது நம்ம அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாகவே நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ்? ஹவ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ்? உங்கள் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள்? நெக்ஸ்ட் ஒன், ரசீது கிடைக்குமா? ரசீது கிடைக்குமா? நம்ம என்ன திங்ஸ் வாங்கினாலும் நம்ம ரசீது நம்ம கேட்டு வாங்குவோம். ஸோ ரசீது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் ரெசிப்ட்? கேன் ஐ கெட் அ ரெசிப்ட்? ரசீது கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஒன், நான் பணத்தை திரும்ப பெற முடியுமா? நான் பணத்தை திரும்ப பெற முடியுமா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? கேன் ஐ கெட் அ ரீஃபண்ட்? கேன் ஐ கெட் அ ரீஃபண்ட்? நான் பணத்தை திரும்ப பெற முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு? ஒரு பொருளோட விலை நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம கேட்போம், இது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? இது எவ்வளவு? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு சில கருத்துக்களை வழங்க முடியுமா? நீங்கள் எனக்கு சில கருத்துக்களை வழங்க முடியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, கேன் யூ கிவ் மீ சம் ஃபீட்பேக்? கேன் யூ கிவ் மீ சம் ஃபீட்பேக்? நீங்கள் எனக்கு சில கருத்துக்களை வழங்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் அதிக பழங்களை சாப்பிட முயற்சிக்கிறேன். நான் அதிக பழங்களை சாப்பிட முயற்சிக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு ஈட் மோர் ஃப்ரூட்ஸ். ஐ எம் ட்ரைங் டு ஈட் மோர் ஃப்ரூட்ஸ். நான் அதிக பழங்களை சாப்பிட முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அதிக காய்கறிகள் சாப்பிட முயற்சிக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் அதிக காய்கறிகள் சாப்பிட முயற்சிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். ஐ எம் ட்ரைங் டு ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். நான் அதிக காய்கறிகள் சாப்பிட முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நொறுக்கு தீனிகளை குறைவாக சாப்பிட முயற்சிக்கிறேன். நான் நொறுக்கு தீனிகளை குறைவாக சாப்பிட முயற்சிக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ட்ரை டு ஈட் லெஸ் ஜங்க் ஃபுட். ஐ ட்ரை டு ஈட் லெஸ் ஜங்க் ஃபுட். நான் நொறுக்கு தீனிகளை குறைவாக சாப்பிட முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கேன் ஐ கெட் சம் வாட்டர்? கேன் ஐ கெட் சம் வாட்டர்? எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் மெனு இருக்கிறதா? உங்களிடம் மெனு இருக்கிறதா? நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கக்கிட்ட உங்கள் மெனு கார்டு இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ ஹாவ் அ மெனு கார்டு? டு யூ ஹாவ் அ மெனு கார்டு? உங்களிடம் மெனு கார்டு இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், காரத்தை குறைக்க முடியுமா? காரத்தை குறைக்க முடியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கேன் யூ மேக் இட் லெஸ் ஸ்பைசி? கேன் யூ மேக் இட் லெஸ் ஸ்பைசி? காரத்தை குறைக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன்,
பில் கிடைக்குமா பில் கிடைக்குமா இதை நம்ம இங்கிலீஷில் would I have the bill could I have the bill பில் கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஒன் தள்ளுபடி உள்ளதா தள்ளுபடி உள்ளதா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா இஸ் தேர் அ டிஸ்கவுண்ட் இஸ் தேர் அ டிஸ்கவுண்ட் தள்ளுபடி உள்ளதா. நெக்ஸ்ட் ஒன் கூடுதல் சாஸ் கிடைக்குமா கூடுதல் சாஸ் கிடைக்குமா இது நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா கேன் ஐ கெட் எக்ஸ்ட்ரா சாஸ் கேன் ஐ கெட் எக்ஸ்ட்ரா சாஸ் கூடுதல் சாஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஒன் இன்று இரவு உணவு என்ன இன்று இரவு உணவு என்ன இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ் டின்னர் டுநைட் வாட்ஸ் டின்னர் டுநைட் இன்று இரவு உணவு என்ன. நெக்ஸ்ட் ஒன் இன்று காலை உணவு என்ன இன்று காலை உணவு என்ன இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் தயவு செய்து உப்பை தர முடியுமா தயவு செய்து உப்பை தர முடியுமா. கேன் யூ ப்ளீஸ் கிவ் த சால்ட் கேன் யூ ப்ளீஸ் கிவ் த சால்ட் தயவு செய்து உப்பை தர முடியுமா. நெக்ஸ்ட் ஒன் இன்று வானிலை அழகாக இருக்கிறது இன்று வானிலை அழகாக இருக்கிறது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா த வெதர் இஸ் பியூட்டிஃபுல் டுடே த வெதர் இஸ் பியூட்டிஃபுல் டுடே இன்று வானிலை அழகாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இன்று மழை பெய்யும் என்று நினைக்கிறீர்களா இன்று மழை பெய்யும் என்று நினைக்கிறீர்களா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரெயின் டுடே டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரெயின் டுடே இன்று மழை பெய்யும் என்று நினைக்கிறீர்களா. நெக்ஸ்ட் ஒன் ஒன்றாக புகைப்படம் எடுப்போம் ஒன்றாக புகைப்படம் எடுப்போம் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ ஃபோட்டோ டுகெதர் லெட்ஸ் டேக் அ ஃபோட்டோ டுகெதர் ஒன்றாக புகைப்படம் எடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் மீட் அப் ஆன் சண்டே லெட்ஸ் மீட் அப் ஆன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் நாளை ஃப்ரீயா நீங்கள் நாளை ஃப்ரீயா இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ நீங்கள் நாளை ஃப்ரீயா. நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு சிறந்த நேரம் எது உங்களுக்கு சிறந்த நேரம் எது வாட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ வாட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ உங்களுக்கு சிறந்த நேரம் எது. நெக்ஸ்ட் ஒன் உன்னுடைய நல்ல நண்பன் யார் உன்னுடைய நல்ல நண்பன் யார் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னுடைய நல்ல நண்பன் யார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.